SURDS and indices இது ரிலேட்டடா உங்களுக்கு queries ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணுங்க. அங்க வந்து SURDS and indices ன்னு சொல்லிட்டு ஒரு playlist அவைலபிளா இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் அங்க இருக்க வீடியோஸ்ல கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சோ அந்த வீடியோஸ்ல நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா basic concepts, laws, rules and identities இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி போட்டுருக்கோம். சோ வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சோ அதுக்குடைய கண்டினியூஷன் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லா வந்து ரூட் ஆண்டாரில் இருக்கிறது வந்து இது வந்து ரேடிக்கன் பார்த்தோம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த சர்ட். இங்கே 2னா ஆர்டர் ஆஃப் த சர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 3னா ஆர்டர் ஆஃப் த சர்ட் வந்து 3. ரேஸ் டு த ஹோல் ரேஸ் டு த பவர் n. ஸோ இங்கே n இங்கேயும் n மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இங்கே சேம் நம்பர் இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 5 இங்கேயும் 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரூட் அண்டரில் இருக்கிறது ரேடிக்கன் பார்த்தோம். இது வந்து என்னென்னு பார்த்துருக்கோம் இண்டெக்ஸ் ஆர் ஆர்டர் ரேஸ் டு த பவர் n. ஸோ இங்கே 5னா இங்கேயும் 5, இங்கே 17னா இங்கேயும் 17th. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேடிக்கனில் என்ன இருக்கோ சேம் தான் கிடைக்கும். ஸோ அதான் நம்ம பார்த்தோம். இங்கே வந்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே 5 தான் கிடைக்கும். பட் மேக் ஷுர் உங்களோட ஆர்டர் இங்கே இண்டெக்ஸும் உங்களோட பவரும் சேம் நம்பராக இருக்கும்போது உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் ரேடிக்கன் சேமாக தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது உங்களோட கொஸ்டினை வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ இது ரிலேட்டடாக 2 எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பரும் டிஃபர் ஆகும்போது இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் அதாவது ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். இப்போ ரூட் எக்ஸ் அப்படின்னா which can also be written as 1/2 பிகாஸ் ரூட் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது ஸ்கொயர் ரூட் நம்ம சொன்னோம். இதுவே இங்கே கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி எழுதுவீங்க எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/3. இதே 4th ரூட் கொடுத்தா 1/4. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது உங்களோட ரைட் ஹேண்ட் சைட். ஸோ 5. ஸோ 5ன்றது கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளைட் பை இங்கே எப்படி இருக்குன்னா எக்ஸ் ரேஸ் டு த பவர் என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல இந்த எக்ஸ் ரேஸ் டு த பவர் 4 இருக்கு. ஸோ இந்த கியூப் ரூட்டை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1/3ன்னு எழுதலாம். ஸோ 1/3 which is equal to 405. 405 அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஜஸ்ட் இந்த கியூப் ரூட்டை மட்டும் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1/3 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் டு த பவர். ஸோ பவர் டு த பவர் இருக்கும்போது பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து லா ஆஃப் எக்ஸ்பெரன்ஸில் பார்த்துருக்கோம். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏ ரேஸ் டு த பவர் எம் டு த பவர் என். பவர் டு த பவர் இருக்கும்போது ஏன்றது வந்து பேஸ், இதுவும் பவர் இதுவும் பவர். ஸோ பவர் டு த பவர் இருக்கும்போது உங்களோட பேஸ் ஆசட்டஸ் எழுதிட்டு பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ 5 இன்டூ எக்ஸ் பவர் டு த பவர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 மல்டிப்ளைட் பை 1/3. 3 போட்டக்கூடாது 1/3 which is equal to 405. This can also be written as 5 into x. Numerator என்ன இருக்கு 4 multiplied by 1 is 4. Denominator 3 இருக்கு which is equal to 405. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த மாதிரிலாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸை மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5 multiplied by x raised to the power 4/3 which is equal to 405. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைட் மூவ் பண்ணிங்கன்னா அது டிவிஷன் ஆகும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ரேஸ் டு த பவர் 4/3 which is equal to 405 டிவைட் பை இந்த 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் ஆகும். டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிறத பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இப்போ 405 டிவைட் பை 5 இது 5th டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 15 is 5, 8 5 is 40, 15 is 5 which means 81 into 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா 405 அதான் கேன்சல் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு x raised to the power 4/3 which is equal to 81 இருக்கு.
ஸோ இந்த 81 பார்த்தீங்கன்னா சம் நம்பர் ரேஸ் டு சம் பவர் நம்ம எழுதலாம். ஸோ அந்த பவரில் நீங்கள் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு ரேஸ் டு த பவர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் பவரில் இருக்குது, பட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவரில் கிடையாது. ஸோ அதையும் வந்து ஒரு பவர் ஃபார்மேட்டில் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இது ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ 81 இது வந்து தேர்ட் டேபிளால் தான் டிவைட் ஆகும். ஸோ 2 3s are 6. ஸோ 8 minus 6 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 21 கன்சிடர் பண்ணிங்கன்னா 7 3s are 21. ஸோ எப்பயும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 27 into 3 is 81. நெக்ஸ்ட் இதுவும் தேர்ட் டேபிளால் ஆகும். 9 3s are 27. நெக்ஸ்ட் இதுவும் தேர்ட் டேபிளால் ஆகும். 3 into 3 is 9. மறுபடியும் 1 into 3 is 3. ஸோ 1 into 3 3, 3 into 3 9, 9 into 3 27, 27 into 3 81. ஸோ இதை வந்து 3 raised to the power என்ன எழுதலாம் 1 2 3 4 which is equal to 3 raised to the power 4 ன்னு எழுதலாம். இந்த 81 வந்து 3 raised to the power 4. ஸோ 3 raised to the power 4 ஓட மீனிங் என்ன 3 multiplied by 3 multiplied by 3 multiplied by 3. ஸோ இந்த 3ன்றது பேஸ் 4ன்றது வந்து பவர்னு தெரியும். இந்த பவர் என்ன டினோட் பண்ணுதுன்னா உங்கள் பேஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 81 ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா x raised to the power 4 by 3 is equal to 3 raised to the power 4. இந்த 81 தான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ரேஸ் டு சம் பவர் கேட்கல, பட் நமக்கு இந்த சைட் பவர் இருக்குது. ஸோ இந்த பவர் நம்ம இந்த சைடும் நம்ம கொண்டுட்டு வரதுக்காக தான் நம்ம வந்து 81 3 raised to the power 4ன்னு எழுதுறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸோட பவரை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பவர் பார்த்தீங்கன்னா 4 by 3 இருக்குது. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணணும்னா 3 by 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை வந்து 3 by 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 by 4 அப்படின்னு சொல்லும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்களோ மல்டிப்ளை பண்ணுறீங்களோ ஆட் பண்ணுறீங்களோ ஒரு ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறீங்களோ அதே ரைட் சைட்லையும் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரேஸ் டு த பவர் 4 by 3 டு த பவர் ஏதாவது நம்ம பவர் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம் 3 by 4. இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம் 3 raised to the power 4 multiplied by 3 by 4. ஸோ 3 by 4 3 by 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுத்தேன். எக்ஸோட பவரை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்ம ரூல் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிடும், 4 4 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 4 கேன்சல் ஆகிடும் பிகாஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ் raised to the power 1 which is equal to 3 raised to the power இங்கே 4 4 மட்டும் தான் கேன்சல் அவுட் ஆகிருக்கு. நியூமரேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே 3ன்னு எழுதுவீங்க. விச் மீன்ஸ் எக்ஸ் raised to the power 1 என்னது எக்ஸ் which is equal to 3 raised to the power 3னா 3 வந்து 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் is equal to 3 into 3 9, 9 3s are 27. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ் is equal to 27. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த லா அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேமாக இருக்கும்போது உங்களோட ரேடிக்கன் எழுதி நீங்கள் இந்த கொஸ்டினை ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நமக்கு அப்படி இல்லை. கொஸ்டின் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸோட ஆர்டர் வந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்டான செக் பண்ணதுக்கு ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிடலாம். ஃபிசிக்கல் 27 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களோட லெஃப்ட் சைட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 405 கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் பாருங்கள் 5. இங்கே உங்களுக்கு கியூப் ரூட் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 27. ஸோ 27 raised to the power 4ஆக இருக்குது. ஸோ 5 இதே எப்படி எழுதலாம் 27 to the power 4. இந்த கியூப் ரூட் நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம் 1 by 3ன்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பவர் டு த பவர் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம் பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 5 multiplied by 27 பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into 1 by 3 which is 4 by 3. ஸோ இங்கே பவர் என்ன ஆகிடும் 4 by 3ன்னு ஆகிடும். 5 multiplied by ஸோ இந்த 27 வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பாருங்கள் 27 பண்ணிங்கன்னா தேர்ட் டேபிளால் பண்ணிங்கன்னா 9 3s are 27, 3 3s are 9,
3 into 1 is 3. So இது எப்படி எழுதலாம் 3 cube னு எழுதலாமா so 3 cube to the power என்ன இருக்கும் 4 by 3 so இந்த bracket இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா போட்டுறணும் so இந்த 27 இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதிருக்கோம் 3 cube because 3 cube அப்படின்றது என்னது 3 multiplied by 3 multiplied by 3 which is 27 so 27 இருக்க இடத்துல 3 cube னு எழுதிருக்கோம் power already 4 by 3 so 4 by 3 as it is நம்ம போட்டுருக்கோம் so next step இந்த சைடு நம்ம கண்டினியூ பண்றோம் so confuse ஆயிடாதீங்க so 5 multiplied by 3 இங்கே cube இருக்கு so power to the power இருக்கும்போது என்ன சொல்லிருக்கோம் power ரெண்டையும் multiply பண்ணனும் so multiply பண்ணுங்க 3 raised to the power 4 by 3 which is equal to இங்கே dot ன்றது multiplication தான் இது வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் so dot ன்றது multiplication so numerator denominator cancel ஆயிடுச்சுனா 3 raised to the power 4 னு வந்துரும் மேல numerator 4 3 raised to the power 4 அப்படினா 3 ஐ 4 times நீங்க ரிப்பீட் பண்ணனும் so 3 ஐ 4 times நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் 81 கிடைக்கும் so 5 dot 3 raised to the power 4 வந்து 81 so 81 into 5 நீங்க பாத்தீங்கன்னா 81 into 5 1 into 5 5 8 5 is 40 so 405 so உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைச்சது பாத்தீங்கன்னா 405 which means நீங்க ப்ராப்பரா தான் ஈக்குவேட் பண்ணி இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிருக்கீங்க so that உங்களோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x = 27 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா 405 உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு which means இந்த 27 வந்து கரெக்ட் so இந்த மாதிரி find the value of x வந்து கேக்கும்போது இந்த surd and indices வந்து இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வந்து இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும் so answers ஃபைனலா கிராஸ் வெரிஃபை பண்றது எப்படி நம்ம காமிச்சிருக்கோம் so இதுக்கு முன்னாடி previous examples-லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க description or else comment box click பண்ணி அங்க வந்து surds and indices னு சொல்லிட்டு playlist available-ஆ இருக்கும் so link மறக்காம அதுல இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க thank you